இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30ஆம் வசனம். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை இந்த புதிய மாதத்திலும் என் சத்தத்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் தேவன் சொல்ல விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். உலகத்திற்கே இயேசுவை அறிமுகப்படுத்த, தன்னுடைய வயிற்றில் சுமந்து வெளிப்படுத்த ஒரு தாயாக பரலோகத்தின் தேவன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் என்றால் அது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய கிருபை அல்லவா? இதை போல் இந்த புதிய மாதத்தில் இருக்கிறதுல ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறது, எல்லாருக்கும் அது பிரயோஜனமாய் மாறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறவி பயனை அடைவதற்கு தேவையான கிருபைகளை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த கிருபை தேவ தூதனை மரியாளுடைய வீட்டிற்கே வரவழைத்த உங்கள் வீட்டிற்கு இந்த தடவை நல்ல செய்திகளை சொல்லுகிறேன். நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வருவார். பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் தேவ தூதர்களை கூட கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு வாழ்த்து செய்திகளை கொடுக்க, நீங்கள் அறிய வேண்டிய சில உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தை வெளிப்படுத்த, உங்கள் மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் அறிய ஒரு அற்புத வாய்ப்பை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் தருவார். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறாரு, இந்த நிலைமையில கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரு, இதற்கு நான் எவ்வளவேனும் தகுதியுள்ள ஒரு நபர் அல்லன்னு சொல்லி உங்களை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி துதிக்க ஏராளமான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்க போகிறீங்க. உங்கள் உறவுகள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக மாற போகிறீங்க. நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில், திருச்சபையில், வேலை ஸ்தலத்தில், இப்படி எல்லா இடங்களிலும் யூ ஆர் பிளஸட் ஒன் அப்படிங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்த உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். நீங்கள் இது வரைக்கும் உங்களை குறித்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். நம்மளாம் இவ்வளோ தான், நம்ம நிலமெல்லாம் இவ்வளோ தான், நம்முடைய தகுதியெலாம் இவ்வளோ தான், நம்ம லெவல்லாம் இவ்வளோ தான். இல்லை, நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை தேவனிடத்தில் நீங்கள் கிருபை பெற்றதின் மூலமாக நீங்கள் அறிய போகிற ஒரு அற்புதம் மாதம். அப்போ நீங்கள் நல்ல செய்திகளை நிறைய கேட்க போகிறீங்க. ஆச்சரியமூட்டும் அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. தேவனிடத்தில் கிருபை கிடைச்சிட்டு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிரும், உங்கள் சொசைட்டியில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த இடையூறுகள், தடைகள், எதிர்ப்புகள், பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. இந்த மரியாளுக்கு தேவனிடத்தில் கிருபை கிடைச்சதுனால நியமிக்கப்பட்டிருந்த, அவளுக்கு கணவராக ஏற்படுத்தப்பட்டிருந்த யோசேப்பின் கண்களில் தயை கிடைக்கிறது. அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் என்னென்ன உதவிகள் அவர் செய்யணுமோ மனப்பூர்வமாக செய்யும். இதே போல் இந்த புதிய மாதத்தில் இந்த தேவ கிருபை நிமித்தம் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யப்படும். மனம் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யப்படும். யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்கள் பல நிலைகளில் யோசிச்சிருக்கலாம். எல்லாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. காரணம், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட் இன் த சைட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில் நீங்கள் கிருபை பெற்றதுனால உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது. மகிமையான அவருடைய திட்டங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறது. நீங்கள் எவ்வளவு வேல்யூபிள், முக்கியமான நபர் என்பது உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஆகவே நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் இந்த தேவ கிருபை இப்படி பிரமிப்பான, ஆச்சரியமூட்டும் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறபடினால இந்த கிருபையை தக்க வைத்து கொள்ள மரியாள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரே பாடம் தாழ்மை. தேவனுக்கு அர்ப்பணித்தல், அடிமையாக ஒப்பு கொடுத்தல், அவருடைய வார்த்தை நிறைவேற முழு மனதோடு விட்டு கொடுத்தல். இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், தாழ்த்துவோம், தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தை நம்மில் நிறைவேறுவதற்கு திறந்த இருதயத்தோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த தாழ்மையான நம்முடைய மனநிலை
தாழ்மையான நம்முடைய செய்கை ஆண்டவருடைய பார்வையில் அந்த கிருபை நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்கு உதவி செய்யும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தால் அது எவ்வளவு மேன்மை என்பதை இந்த புதிய மாதத்தில் பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.